வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF மற்றும் ஹெஸ்பொல்லா என்ற இருதரப்பும் தீவிரமடையும் தாக்குதல்களில் இறங்கியுள்ளன. எந்த தரப்பு தீர்க்கமான திருப்பத்தை விரைவில் கொடுக்கும் என்பதற்கான எந்த அறிகுறியும் இல்லாமல் ஒருவருக்கொருவர் தங்கள் தாக்குதல்களை அதிகரிக்கும் போது கேட்கப்படும் மிகவும் பொதுவான கேள்வி, IDF எப்போது லெபனான் மீது தரைப்படை படையெடுப்பை தொடங்கும் என்பதுதான். கடந்த வாரம் செவ்வாய்க்கிழமை வரை லெபனானில் ஒரு IDF தரைப்படை ஆக்கிரமிப்பு நினைத்து பார்க்க முடியாததாக தோன்றியது. மேலும் இது பெரும்பாலும் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகுவின் வலதுசாரி கூட்டணி அரசாங்க பங்காளிகளால் விவாதிக்கப்பட்டது. நேத்தன்யாகு தரைப்படை ஆக்கிரமிப்பை நிராகரித்தார். ஆனால் கடந்த செவ்வாய்க்கிழமை முதல் போர்க்களம் தீவிரமாக மாறிவிட்டது. இஸ்ரேல் உருவானதிலிருந்து இதுவரை ஹெஸ்பொல்லாவுடன் அதிகரித்து வரும் மோதலில் யாரும் கனவு காணாத பல விஷயங்கள் இந்த குறுகிய காலப்பகுதியில் நடந்துள்ளன. இந்த திடீர் போர்க்கள மாற்றம் வாரங்களுக்குள் அல்லது சில நாட்களுக்குள் கூட லெபனானுக்குள் இஸ்ரேலிய படையெடுப்பை குறிக்கலாம். கடந்த செவ்வாய்க்கிழமை மற்றும் புதன்கிழமைகளில் லெபனான் முழுவதும் பேஜர்கள், வாக்கி டாக்கிகள், ரேடியோக்கள் மற்றும் பிற மின்னணு சாதனங்கள் வெடித்ததில் சில டசன் பேர் கொல்லப்பட்டனர். ஆயிரக்கணக்கான ஹெஸ்பொல்லா செயற்பாட்டாளர்கள் காயமடைந்தனர். பல மூத்த மற்றும் நடுத்தர ஹெஸ்பொல்லா தளபதிகள் அதன்பின் இஸ்ரேலிய விமான தாக்குதலில் கொல்லப்பட்டனர். திங்கட்கிழமை இரவு பாதுகாப்பு அமைச்சர் யோவ் காலன் IDF ஆயிரக்கணக்கான ஹெஸ்பொல்லா ராக்கெட்களை லெபனானுக்குள் அளித்ததாக தெரிவித்தார். ஹெஸ்பொல்லாவுக்கு எதிரான IDFின் அந்த வெற்றி இஸ்ரேலின் எல்லைக்குள் அச்சுறுத்தலை ஏற்படுத்திய ஹெஸ்பொல்லாவின் தாக்குதல்களை எங்கும் முடிவுக்கு வரவில்லை. ஹெஸ்பொல்லா செவ்வாய்க்கிழமை இரவு முதல் இஸ்ரேலிய ஹைஃபா உட்பட நாட்டின் வடக்கில் 2/3 பகுதியை பூட்டுவதற்கு ராக்கெட் தாக்குதலை பயன்படுத்தியது. வெளியான தகவல்களின்படி ஹெஸ்பொல்லா கடந்த வாரத்தில் இருந்து கணிசமான எண்ணிக்கையிலான தாக்குதல்களை நடத்தினாலும் இஸ்ரேலியர்களை கொல்லவோ அல்லது முக்கியமான உள்கட்டமைப்பை சேதப்படுத்தவோ முயற்சிக்கவில்லை. மிக கவனமாக ஹெஸ்பொல்லா தாக்குதல்கள் திட்டமிடப்படுகின்றன. ஹெஸ்பொல்லாவின் எந்த தாக்குதலும் ஒரு முழுகளவிலான போரை தொடங்கும் விதத்தில் இல்லை. இஸ்ரேலுக்கும் ஹெஸ்பொல்லாவுக்கும் இடையே ஒரு பெரிய போரில் ஆயிரக்கணக்கான இல்லை என்றால் லட்சக்கணக்கில் இஸ்ரேலிய பொதுமக்கள் கொல்லப்படுவார்கள் என்றும், முக்கியமான உள்கட்டமைப்பு உட்பட இஸ்ரேலிய முகப்பு பகுதியின் பெரும்பகுதிகள் அளிக்கப்படும் என்றும் அனைத்து முன் ஆய்வுகளும் அறிவித்தன. 1,50,000க்கும் அதிகமான ராக்கெட்களை கொண்ட இயக்கமாக ஹெஸ்பொல்லா அறியப்பட்டது. கடந்த வாரம் லெபனானில் நடந்த ஜாகர்நாட் தாக்குதல் முக்கியமானது. அங்கு இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய ஹெஸ்பொல்லாவின் ராக்கெட் ஆயுத களஞ்சியம் மிகப்பெரியது. அதன் அளவு மற்றும் தரம் ஆகிய இரண்டையும் முழுமையாக அளித்ததில் இஸ்ரேல் பெரும் வெற்றியை பெற்றுள்ளது. இருப்பினும் ஹெஸ்பொல்லாவின் முழு பலத்தை சிதைப்பதில் இருந்து அந்த தாக்குதல் வெகு தொலைவில் உள்ளது. ஹெஸ்பொல்லாவின் பெரிய தளத்தை தாக்கி அழித்துவிட்டால் ஆபத்தை கடந்து விட்டதாக சில இஸ்ரேலிய ஆய்வாளர்களின் கொண்டாட்ட பிரகடனங்கள் மிகைப்படுத்தப்பட்டவை. ஹெஸ்பொல்லாவிடம் இன்னமும் கணிசமான தாக்குதல் சக்தி உள்ளது. எனவே அடுத்தது என்ன? IDF தெற்கு லெபனான் மற்றும் பெக்கா பள்ளத்தாக்கை தாக்கியதில் இருந்து பெய்ரூட்டை தாக்கும் வாய்ப்பை ஒதுக்கியுள்ளது. அதனால் உண்மையில் பெய்ரூட்டில் முழுமையான தாக்குதலை செய்யாமல் உள்ளது. ஹெஸ்பொல்லாவின் பொதுச் செயலாளர் ஹசன் நஸ்ரல்லா தனது தலைநகரையும் தன்னையும் IDF தாக்கிய மற்ற பகுதிகளில் இப்போது காணும் அழிவிலிருந்து காப்பாற்ற விரும்புவார் என்று நம்புவார் என்பதே இஸ்ரேலின் இந்த உக்தி. இதை வேறு விதமாக கூறினால், ஒரு முழுகளவிலான போரை விரும்பாத ஹெஸ்பொல்லாவை அப்படியான போருக்குள் இழுத்துவிட விரும்புகிறது இஸ்ரேல். அதில் இஸ்ரேலுக்கு பலன் உள்ளது. பிரச்சனை என்னவென்றால், இந்த மூலோபாயம் இன்னமும் வேலை செய்யக்கூடியதாக இருந்தாலும் பெய்ரூட் மீதான தாக்குதல்களின் அச்சுறுத்தலின் போதும் நஸ்ரல்லாவின் மத கண்ணோட்டமும் அவர் காண்பிக்கும் பெருமையும் இஸ்ரேலிய கட்டளைகளுக்கு இணங்குவதை தடுக்கும் என்பதற்கான அனைத்து அறிகுறிகளும் உள்ளன. அதாவது, இஸ்ரேலால் ஏற்படுத்தப்படும் தளபதிகள் மற்றும் இராணுவ தளங்களின் இழப்புகள் காரணமாக நஸ்ரல்லா பின்வாங்க முடியாதபடி இஸ்ரேல் செய்துள்ளது. பின்வாங்கினால் நஸ்ரல்லாவுக்கு மிகப்பெரிய அவமானம் ஏற்படும். கடந்த வாரத்தில் ஹெஸ்பொல்லாவுக்கு எதிராக இஸ்ரேல் மேற்கொண்டுள்ள அனைத்து முக்கிய விமான தாக்குதல்களும் தெற்கு லெபனானில் ஹெஸ்பொல்லாவின் குறுகிய தூர அச்சுறுத்தல்கள் மீதான பெரிய தாக்குதல்களின் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தலாம். பெக்கா பள்ளத்தாக்கில் அதன் நீண்ட தூர அச்சுறுத்தல்களை தாக்கியது மற்றும் பெய்ரூட்டின் அதன் மூத்த தளபதிகளை மீண்டும் மீண்டும் தாக்குவது உட்பட பல இஸ்ரேலிய தாக்குதல்கள் நஸ்ரல்லாவிடமிருந்து இன்னமும் அதிகமான நெருப்பை கொண்டு வந்தது. இது லெபனானில் மேலும் கவலைக்குரியது. நஸ்ரல்லாவும் படிப்படியாக தனது தாக்குதல்களை அதிகரித்துள்ளார். இன்னமும் டெல் அவீவ் மற்றும் மத்திய இஸ்ரேலை குறிவைக்க முயற்சிக்கவில்லை. அவரது தயக்கம் வெளிப்படையாக தெரிகிறது. அதன் மூலம் பெய்ரூட்டை தாக்கினால் அல்லது தரைவழி படையெடுப்பை முயற்சித்தால் என்று இஸ்ரேலால் ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல்களை தடுத்து நிறுத்த முயல்கின்றார். மொத்தத்தில் நஸ்ரல்லா கடும் அச்சத்தில் உள்ளார். ஈரானிய உத்தரவால் ஹமாஸுக்கு ஆதரவாக இஸ்ரேலுக்குள் தாக்குதல் நடத்த போய் வலையில் சிக்கியுள்ளார். மறுபக்கத்தில் ஹமாஸின் சின்வார் உயிருடன் உள்ளாரா என்பது தெரியவில்லை. இஸ்ரேலிய தாக்குதல்கள் காரணமாக சூரிய வெளிச்சத்தை காணாமல் சுரங்க பாதைகளில் ஓடிக்கொண்டிருக்கிறார். தனது பாதுகாப்புக்கு ஹமாஸ் துருப்புக்களை விட இஸ்ரேலிய பணிய கைதிகளை நம்பியுள்ளார்.
இஸ்ரேலிய பணிய கைதிகளை தம்மை சுற்றி நிறுத்திக் கொண்டு தரையடியே ஓடிக்கொண்டிருக்கிறார் இந்த மாவீரர். தரைக்கு மேலே எங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு உலகம் இருக்க, தரைக்கு கீழே இவர்களுக்கும் ஒரு உலகம் உள்ளது.